வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக வலு குறைந்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் சரியாக இப்போது எங்கு இருக்கின்றது, அது எங்கு கரையை கடக்கும், கரையை கடக்கும் போது அந்த பகுதியில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்களை பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் அது பல குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நிகழ்வுகளை கொடுக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த திரையில் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் சரியாக இப்போது எங்கு இருக்குது என்றால், சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கின்றது. புதுச்சேரியிலிருந்து வடகிழக்கே பார்த்தோம் என்றால் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் 130 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு உள்ளது. இது கரையை நோக்கி நகர்ந்து வருகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அதாவது இது கரையை நோக்கி நகர்ந்து வர வர மழையின் தாக்கம் என்பது பரவலாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் ஏற்கனவே பல கணிப்புகளின்படி, அதாவது இதற்கு முன்னதாக அது புயலாக தான் அது கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இலங்கையில் உருவான இந்த டிட்வா புயலாகவே தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் புயலாகவே கரை கடக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு மழையை கொடுக்கும் என்றுதான் முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. ஆனால் அப்படி நகரும் போது என்ன ஒரு வானிலை ஏற்பட்ட திடீர் மாற்றம் காரணமாக இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய நிலை இந்த புயல் ஏற்படுது. என்ன மாற்றம் என்றால், புயலுடைய மையப்பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது புயலுடைய மையப்பகுதியில் இடையில் புகுந்த வறண்ட காற்று காரணமாக மேக கூட்டங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கான அங்கு மழைப்பொழிவு ஏற்படவில்லை. அதாவது வறண்ட காற்று புயலின் மையப்பகுதியில் உட்புகுந்த காரணத்தால் ஈரப்பதம் என்பது குறைந்து மேக கூட்டங்களை, அது மழை கொடுக்கின்ற மேக கூட்டங்களை உருவாக்க முடியவில்லை. அதன் காரணமாக தொடக்கத்தில் இந்த கணிப்பு என்பது தவறியது. அதனால்தான் அதனுடைய அந்த திறன் என்பது குறைந்தது. புயலாகவே கரை கடக்க இருந்த நிலையில் அதனுடைய திறன் என்பது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது ஏற்கனவே கூறியது போல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், அதாவது இது நெருங்கி வரும்போது நேற்றைய ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு இருந்தது. ஆனால் அதே போன்று திங்கட்கிழமையான இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் காலை முதலே சென்னை உள்ளிட்ட KTCC என்று சொல்லப்படக்கூடிய வட மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருந்து வருவதை பார்க்கின்றோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்திலும் கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கக்கூடிய அளவுக்கான மழைப்பொழிவு இருக்கும் என்ற சூழல் தான் இப்போது நிலவரத்தின்படியும் காணப்படுது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாளை தினத்தில் எந்த மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்படவில்லை. இன்றைய தினத்துக்கு மட்டும்தான் திருவள்ளூர் சென்னைக்கு மட்டும்தான் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கரை கடக்கும் போது என்ன வானிலை மாற்றம் ஏற்படும் என்ற கேள்வி பரவலாக இருக்கின்றது. அதாவது இந்த டிட்வா புயல் என்பது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த கரை நோக்கி நகர்ந்து வந்தாலும் கூட இது தற்போது இருக்கக்கூடிய கணிப்பின்படியே கரையை நோக்கி நகர்ந்து வருமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. காரணம், இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் சென்னையை நோக்கி நகர்ந்து வர வர இன்று இரவு அல்லது காலைக்குள்ளாக மீண்டும் சென்னை விட்டு விலகி செல்லலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை நோக்கி நகர்ந்து வந்து அதிக மழைப்பொழிவு கொடுத்துவிட்டு மீண்டும் சென்னை விட்டு விலகி செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 100 கிலோமீட்டர் தூரம் வரை விலகி செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நாளை தினத்தில் மீண்டும் அது சென்னையை நோக்கி நகர்ந்து வரலாம். குறிப்பாக இந்த வட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வரலாம். இன்று வட மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்து அதற்கு பிறகு வட மாவட்டங்களை விட்டு விலகி மீண்டும் நாளை தினத்தில் இது வட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வரலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இது வங்கக்கடலில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் போக்கு காட்டி வருகிறது தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. சரி, இது எப்போது கரையை கடக்கும் போது எந்த பகுதியில் கரை கடக்கும், எந்த அளவுக்கான மழைப்பொழிவு இருக்கும் என்றுதான் தற்போது பிரதான கேள்வியாக இருக்கிறது. இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது நாளை மாலைக்குள்ளாக. ஆனால் அதற்கு முன்பாக இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலத்தை பொறுத்தவரையில் நாளைய தினத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையும். காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை நெருங்கி வர 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 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் என்றுதான் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த வட மாவட்டங்கள் அதிக மழைப்பொழிவு எதிர்கொள்ளக்கூடிய பகுதிகளாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. டெல்டா மாவட்டத்துக்கு பாதிப்பு என்பது தற்போது குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. பாதிப்பு என்பது வட மாவட்டங்கள் மட்டும்தான். இந்த மழைப்பொழிவு என்பது இன்று நாளை மறுநாள் புதன்கிழமை வரையில் வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள்
கனமழை இருக்கும். கேடிசிசி என்று சொல்லப்படக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த மழை மேகக்கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம். மேகக்கூட்டங்களை பார்க்கும்போது நமக்கு நன்றாக புரியும். இந்த சென்னையில் தான் பிரதானமாக அதிக மழை பொழிவு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கின்றது. இது நாட்கள் நேரம் செல்ல செல்ல அல்லது நாளை காலைக்குள்ளாகவோ அல்லது புதன்கிழமை தினத்தில் பார்த்தோம் என்றால் பரவலாக இது புதன்கிழமை தினத்தெல்லாம் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் என்பது தாழ்வு பகுதியாக வலு குறைந்து இது கரை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடையே இது கரையை கடக்கலாம். இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக தான் ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாக இருக்கக்கூடிய நிலை என்பது குறைந்த காற்று தாழ்வு பகுதியாக அது வலு குறைந்து அது கரை கடக்கும் என்றும் அது கரை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது சென்னையில் இருந்து புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் தான் இது குறைந்த காற்று தாழ்வு பகுதியாக கரை கடக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். கரையை கடக்கும் போது மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். ஏற்கனவே கூறியது போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் அடுத்த 3 நாட்கள் இன்று, நாளை மறுநாள் என இந்த 3 நாட்களும் வட மாவட்டங்களில் தான் பிரதானமாக அதிக மழை பொழிவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தோம் என்றால் புதன்கிழமை வரையில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்கள் தான் அதிக மழை பொழிவு சந்திக்க இருக்கின்றது. அதிலும் காலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மழையின் தாக்கம் அடுத்த 2 நாட்களுக்கு உறுதியாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக இந்த டிட்வா புயலாக உருவாகி அதற்கு பிறகு இடையில் புகுந்த வறண்ட காற்று காரணமாக அது வலு குறைந்து ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாக இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினத்தில் மீண்டும் அது சென்னை விட்டு விலகும். அதற்கு பிறகு மீண்டும் அது சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து குறைந்த காற்று தாழ்வு பகுதியாக வலு குறைந்து கரையை நெருங்கி அது கரை கடக்கும். புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில் கரை கடக்கும். இந்த நிகழ்வுகள் மொத்தமாக அடுத்த 2 நாட்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் வரை நடைபெறும். அப்போது மழையின் தாக்கம் என்பது அடுத்த 2 தினங்களுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதுதான் தற்போதைய கணிப்பாக இருக்கின்றது. ஷர்மிளா.